ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னொரு ஜோடி நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை ஹீரோயின் இப்போ வந்து கன்சீவாக இருக்காங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனா அசோகன். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கனா அப்படிங்கிற சீரியல்லையும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்க. கனா சீரியல் வந்து அவங்களோட மேரேஜ் காரணமாக சீரியலை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையினால சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து பண்ணலை. ரீசெண்டாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு கேரக்டர் வந்து ஜீ தமிழில் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போது அவங்களோட ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட 1 இயர் மேரேஜ் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஈவன் மோர் லவ் செலிப்ரேட் திஸ் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களோட இந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியில் இன்னுமே ஹாப்பியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக லிட்டில் ஒன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிகினிங் தான். பியூட்டிஃபுல்லான நியூ சாப்டர் வந்து க்ரியேட் ஆகுது. ரொம்பவே எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம் லிட்டிலை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லி. இந்த நியூ ஜேர்னிக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். ப்ரேயர்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு கண்டினியூஸாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் தர்ஷனா. உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது உங்களோட இந்த மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் எல்லாமே.